கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கர்த்தர் கிருபையில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் உங்களுடைய மொபைலில் இல்லைன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிவி பவர்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இல்லைன்னா பவர் சேவிங் மோடில் உள்ள நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இல்லைன்னா நீங்கள் இப்போது என்ன பார்த்துட்டு இருக்க முடியாது, நாம் இந்த செய்தியை நாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. என்னடா எடுத்ததுமே இவர் இப்படிலாம் சொல்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். பிகாஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லைனால் இந்த நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த செல்ஃபோன் பவர்டாக இருக்கணும், சார்ஜ் பண்ணியிருந்துருக்கணும். சார்ஜ் பண்ணியிருந்தால் தான் அதுக்கு உயிரே இருக்கும் பாருங்கள். ஏன் இது சொல்கிறேன்னு தெரியுமா? நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் கனி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும்னா வேதம் சொல்லுகிறது, நாம் தேவன் நம்ம ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவோட நிலைத்திருக்க வேண்டும் என்று. நிறைய தடவை இப்போ நாங்கள் ஊழியத்தில் இருக்கும்போது எங்ககிட்ட சொல்லுவாங்க, என்ன அவர் ஒரு ஊழியக்காரர் தான், ஆனால் அந்த ஊழியத்தை நம்ம எதை வைத்து தெரிந்து கொள்ள முடியும்னா கனிகளை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கனிகள் இல்லாத ஒரு ஊழியம் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கிரிட்டிசைஸ் பண்ணுறதாக இல்லை, தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். நான் முதல்ல கனி கொடுக்க வேண்டுமானால் நான் வேரூன்றி நிற்கப்பட வேண்டும். நான் வேரூன்றி நிற்கிற இடம் நல்ல சாயிலில் தேவனிடத்திலேயாக இருக்கும் பொழுது என்னிடத்திலிருந்து வரக்கூடிய கனிகளும் நல்ல விதமாக இருக்கும். ஐயமே இல்லை பாருங்களேன். மொபைலுக்கு சார்ஜ் போடணும், இல்லையானால் நம்ம இங்கே கனடாவில் தேசத்தில் புல் வெட்டுறதுக்கு லான்மோருக்கு பேட்டரிக்கு சார்ஜ் போடணும். பேட்ரி அந்த பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை. வேதத்தில் யோவான் 15வது அதிகாரம் 4-5 வசனத்தில் இப்படி நாம் பார்க்கலாம். என்ன சொல்கிறார் பாருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். ஜீசஸ் சொல்கிறாங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஸோ ஜீசஸ் இஸ் நாட் சேயிங் நான் உங்களை நிலைச்சிருக்கேன் அதனால் என்னில் நிலைச்சிருங்க, இல்லை. பிகாஸ் ஹீ கிவ்ஸ் த ஃப்ரீடம் டு யூ அண்ட் மீ. என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் என்கிட்ட நிலைத்திருங்க, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல் நீங்களும் என்னிடத்தில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். திஸ் இஸ் அ சேலஞ்சிங் ஸ்டஃப் டுடே. மெனி கிறிஸ்டியன்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்னென்னா, அவரிடத்தில் நாம் நிலைத்திருக்கோம் என்கிறதை கனிகளை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்கிட்ட செல்ஃபோன் இருக்குங்க, என் செல்ஃபோனில் அவ்வளோ டேட்டா இருக்குங்க, என் செல்ஃபோனில் அவ்வளோ ஆப்ஸ் வச்சுருக்கேங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. பவர் இல்லையே, பவர் இல்லையே. பவர் இல்லைன்னா எல்லா ஆப்பும் எல்லா இதுவும் இருந்தும் என்ன பிரயோஜனம்? அப்போ நாம் என்ன செய்யணும் பாருங்கள், அந்த செல்ஃபோனை எடுத்து பவர் இல்லாத அந்த செல்ஃபோனுக்கு பவர் கொடுக்கணுன்னா அப்படி பவருக்குள்ளால் நாம் அவள் கொண்டு போய் எலக்ட்ரிசிட்டியில் கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும் பாருங்கள். இது இந்த செல்ஃபோனு பவரு அன்றாடம் நம்ம பண்ணுறது தான். அடுத்த தடவை நீங்கள் ஃபோனை எடுத்து சார்ஜ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் உங்களுக்காகவே ஒரு கேள்வி கேளுங்க, இந்த செல்ஃபோனில் நான் சார்ஜ் போடுறேன்னு நான் என்னுடைய விசுவாச ஓட்டத்தில் என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் am I charging myself? am I connecting myself? அது எப்படி முடியும் பாஸ்டர்? அது எப்படி முடியும்னு வேதம் வாசிக்கலாம், தேவனோட சமூகத்தில் இருந்து ஜெபிக்கலாம், தேவ சமூகத்தில் இருந்து அவரிடத்துலேருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நாம் எல்லாரும் அவர் என்ன நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா பாருங்களேன். அவருடைய சாயலாக படைச்சிருக்கிறார் இல்லையா, ஆசீர்வதிக்கிறது தான் பிடிக்குமா. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சிட்டு ஃபஸ்ட் டைமாக அவர் பிளஸ் பண்ணும்போது சொல்கிறாரு, பூமி எங்கும் பலுகி பெறுங்க, ஆசீர்வாதமாக இருங்க. ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ யார் ஆசீர்வதிக்கிறீங்க, நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். will you not bless somebody? you don't want to bless somebody? come on, you can. அது எப்போ பண்ண முடியும்? நாம் முதல்ல நிறைவாக இருக்கும்போது, நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது. அது எப்போ நாம் ஆசீர்வாதமாக இருப்போமா? அவரிடத்தில் நாம் வேரூன்றி நிற்கும் பொழுது தான் என்று வேதம் சொல்லுகிறது. செல்ஃபோனுக்கு சார்ஜ் போட்டிங்கல்ல, போட்டிங்க தானே, நீங்களும் சார்ஜ் போட்டுக்கோங்க. இன்றைக்கே போய் இந்த செய்தியை கேட்டுட்டு ப்ளீஸ் கேட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஓப்பன் யுவர் பைபிள், ரீட் அண்ட் லிசன் வாட் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ, பிகாஸ் காட் வாண்ட்ஸ் டு கீப் யூ as a blessing to somebody. ரெடியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. See you again.